அஸ்ஸலாமு அலைக்கும். மை பேக்கிங் ஸ்டோரி 18. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி 250 கிராம்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கஸ்டமர் ஆர்டர் பண்ணவங்கள தான் சேம் ஆர்டர் அதே மாதிரி எல்லாமே வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது கூட வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அவங்களுக்கு லாஸ்ட் டைம் சாப்பிட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல இருக்கு. அவங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக அது கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு சேம் அதே மாதிரி மில்க் சாக்லேட் இல்லாமல் கேட்டிருந்தாங்க. ஒயிட் சாக்லேட் இல்லாமல் டார்க் அண்ட் மில்க் மட்டும் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் அது பேட்டர்லாம் ரெடி பண்ணி நான் பேக் பண்ணியும் எடுத்துட்டேன். ஸோ அது எந்த அளவுக்கு அழகாக பேக் ஆகி வந்திருக்குன்னு அப்போ முன்னாடியே நான் உங்களுக்கு காமிச்சேன். டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தப்ப நம்மளுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம பேக் பண்ணியும் சூப்பராக எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்கிறேன். லாஸ்ட் வீடியோலேயே அவங்களுக்கு செய்யும் போதே நான் சொல்லியிருப்பேன் 250 கிராம்னா நம்மளுக்கு 250 கிராம் வராது. நான் வெறும் ப்ரௌனி ஃபஸ்ட்டு நான் வச்சு பார்த்தேன். இப்போ வந்து எனக்கு 380 கிராம்ஸ் வந்துச்சு வெறும் ப்ரௌனி மட்டுமே. ஸோ இந்த ட்ரிபிள் சாக்லேட்லாம் கூட சேர்த்து ஆட் பண்ணும்போது 380 கிராம்ஸ் வந்துச்சு. இப்போ அதை நான் உங்களுக்கு அந்த பாக்ஸோட வச்சிருக்கனால இப்போ உங்களுக்கு 415 காமிக்குது. பாக்ஸுக்கு வந்து ஒரு 30-40 கிராம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால அதோட உங்களுக்கு காமிக்குது இப்போ. ஸோ அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரியே நம்ம வந்து மேலே நட்டலெல்லாம் ஃபுல்லாக அதிகமாகவே லோட் பண்ணி சைட்லலாம் டார்க் சாக்கோ சிப் மில்க் சாக்கோ சிப் அவங்க ஒயிட்டே ஃபுல்லாகவே ஜாயின் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம டார்க் அண்ட் மில்க் மட்டும் போட்டிருக்கோம். நட்டெல்லாம் ஃபுல்லாக லோட் பண்ணி மேலே அப்படியே கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட போகிறேன் நான் அவங்களுக்காகவே. ஸோ அவங்க அது ரொம்பவே சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எம்மியாக இருக்குது அப்படின்னு நிறையா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இதுவுமே அவங்க சாப்பிட்டுட்டு எனக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு, நல்லா எம்மியாக இருக்குது, க்ரீமியாக இருக்குது அப்படின்னு நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியில் உங்களுக்கு வெறும் மில்க் மட்டும் லோட் பண்ணி வேணால் அது மட்டும் போடலாம். இல்லை டார்க் ஒயிட் எல்லாமே லோட் பண்ணி வேணால் எல்லாமே போடலாம். நம்மளுக்கு நம்ம அதிகமாக புதுசு நம்ம அதிகமாக லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் வெயிட் வந்து உங்களுக்கு 483 கிராம்ஸ் காமிக்குது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஏன்னா நம்ம மேலெலாம் லோட் பண்ணியிருக்கனால அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிராம்ஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம ப்ரௌனியை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அழகாக பேக் பண்ணி அவங்களுக்கு பாக்ஸ்லேயே போட்டு கொடுக்குற மாதிரி தான். ஸோ கேக் கட்டிங்காகலாம் இல்லை, சும்மா அவங்க நார்மலாக வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் இது கேட்டாங்க. பட் ஆனால் கேக் மாடலில் டெக்கரேட் பண்ண சொன்னாங்க. நம்மளும் அவங்க கேட்ட மாதிரி எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அழகாக நம்ம லோகோவும் ஒட்டிட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ அவங்களுக்காகவே ஒரு குட்டியாக ஒரு இது கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் சாக்லேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதுவுமே நான் ஹோம்மேட் சாக்லேட் தான். நம்ம அதில் நட்ஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் அதில் பாதாம் தான் போட்டிருக்கேன். பாதாம் போட்டுட்டு நடுவில் ஃபஸ்ட்டு சாக்லேட் ஃபில் பண்ணி வச்சு நடுவில் பாதாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே சாக்லேட் போடுறேன். அதுவுமே அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ ஹோம்மேட் சாக்லேட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கரெக்டாக. ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோம்மேட் சாக்லேட் வந்து 500 கிராம் இல்லை 1 kg இல்லை 250 கிராம் இல்லை 100 கிராம்ஸ் அந்த மாதிரி கிராம்ஸ் கணக்காகவும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ஹோம்மேட் சாக்லேட்ஸும் அதில் மில்க் சாக்லேட் இருக்குது, டார்க் சாக்லேட் இருக்குது, எல்லா விதமான சாக்லேட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. இது ஃபுல்லாகவே ஹோம்மேட் சாக்லேட் தான். நட்ஸ் வச்சுருக்கு, ரெய்சின்ஸ் வச்சுருக்கு. உள்ளே நீங்கள் என்ன வைக்கணும்னு கேட்டாலும் அந்த மாதிரி வச்சு நம்ம மேக் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ அது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நான் உடச்சி காமிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. அதை நம்ம கடிச்சு தான் காமிக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்தேன்னா நான் சாப்பிட்டு பார்த்தா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் நம்மக்கிட்ட இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ப்ராடக்ட் எல்லா ரெசிபியுமே முட்டை மிட்டாயெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அவங்களுக்கு அழகாக நம்ம ரேப் பண்ணியும் கொடுத்தாச்சு. ஸோ அவங்களும் ஹாப்பி, நாமளும் ஹாப்பி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளோட ப்ரௌனி வந்து ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைசேஷன் இருந்தாலும் அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமே நம்ம பார்த்து பார்த்து ரொம்ப ஹைஜீனிக்காக செஞ்சிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட ப்ரௌனி கேக்ஸ், ப்ரௌனி டப்ஸ், ப்ரௌனி ஸ்லாப்ஸ், சாக்லேட்ஸ், முட்டை மிட்டாய் எல்லாமே நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மினியாகவும் செஞ்சிட்ருக்கோம், பல்காகவும் செஞ்சிட்ருக்கோம். பர்த்டேக்கெலாம் நம்ம நார்மல் கேக்ஸ் கட் பண்ணுறதுக்கு போல ப்ரௌனி கேக்லாம் கட் பண்ணால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் நீங்கள்
சாக்லேட்ஸ் வாங்கி குடுக்க பதிலா ஹோம்மேட் சாக்லேட் குடுத்தா, அது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஸோ அவங்களுக்கு நான் அழகா பேக் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு வேணா கண்டிப்பா கேளுங்க.